ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட் 3 டேஸ் சபரிமலைக்கு போயிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஊரில் தான் இருந்தோம். அப்போ சரி தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ ஒரு பக்கம் துவரை, ஆரியம், சோளம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. துவரை செடியெலாம் பார்த்திங்களா எங்களை விட பயங்கர ஹைட்டாக வந்துடுச்சு. ஆனால் இன்னும் காய் நல்லா பிடிக்கல. ஒரு சில செடியில் காய் பிடிச்சிருந்துச்சி, அதுலேயும் கொஞ்சம் புழுவெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு இன்னொரு டைம் மருந்தடிச்சா நல்லா காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா பார்த்திங்களா பப்பி எங்கள் கூட வந்திருந்தான். அவன் பக்கத்து காட்டுக்கு போயிட்டான். ஸோ வா டே பப்பி இங்கே வந்துடா, அது நம்ம காடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அம்மா வந்து புல் பிடுங்கிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் கொஞ்சம் பிடுங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு பிடுங்கினா எங்களால் பிடுங்க முடியல. சரி போங்கன்னு நாங்கள் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புல் அம்மா ஒரு கட்டு ஃபுல்லாக பிடுங்கிட்டு கட்டி தலையில் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. பாப்பா நானும் தான் பிடிங்கி அந்த மாதிரி வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சோளத்தை பிடுங்கி தலையில் வச்சுட்டு போயிருந்தா. ஆரியம் பார்த்திங்களா ஓரளவு நல்லா விளைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சிலது வந்து இந்த மாதிரி பிஞ்சாகவே இருந்தது. ஸோ விளைஞ்சதெல்லாம் இன்னும் 2 வாரத்தில் அறுத்துருவாங்க. விளையாததை இன்னும் கொஞ்சம் நல்லா முத்துனதுக்கப்புறம் அறுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா பிடுங்கிட்டு வந்த புல் வந்துட்டு குட்டி கண்ணுக்குட்டிக்கு போட்டால். அதுக்கப்புறம் கோழி வந்துட்டு கொக்கரக்கோன்னுச்சு. இவளும் கொக்கரக்கோன்னு பின்னாடியே போனால். இப்படி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே காய் வண்டி வந்துச்சு. ஸோ அதில் அம்மா தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மாதிரி வீட்டு பக்கத்துலேயே கொண்டுட்டு வர வண்டியில் ₹1 ₹2 அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் இதை சுற்றி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜில் வாங்கியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.